விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மின்சார அலுவலகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் திண்டிவனம் முழுவதும் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலிப்துல்லா வழங்கலாம். கேட்கலாம். கலிப்துல்லா, சீரான மின் விநியோகம் எப்போ கொடுக்கப்படும் மின்சார வாரியத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நேற்று வலுவிழந்த நிலையில் சென்னையொட்டி கடலோர பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்துள்ளது. மேலும் மழையானது கடலோர மாவட்டங்களில் பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும் என கூறப்படும் நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி விழுப்புரத்தில் நிலை கொண்டுள்ளதால் இதன் காரணமாக கடந்த 2 மணி நேரத்தில் திண்டிவனத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக திண்டிவனம் மற்றும் கடலோர பகுதியான மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. அதேபோல் திண்டிவனத்தில் பாண்டி சாலையிலும் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனமழையின் காரணமாக திண்டிவனம் மின்துறை அலுவலகத்திற்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் உடனடியாக மின்சுரத்தை அலுவலகத்துக்குள் புகுந்த தண்ணீரை அகற்றி மின்சாரம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா.